அனைவருக்கும் வணக்கம். கோச்சாரத்தையும் தசாபுத்தியும் இணைத்து பலன் கூறும்போது தான் பலன் துல்லியமாகும். கோச்சாரம் என்பது இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது. அதே சமயத்தில் தசாபுத்தியிலே முதன்மையானது. கோச்சார கிரகங்கள் அதற்கு துணை நிற்கும். பொதுவாக தசாநாதன் கோச்சாரத்தில் பாதிக்கப்படும் போதோ அல்லது புத்திநாதன் பாதிக்கப்படும் போதோ ஜனனகால ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் யோக நிலையில் இருந்தாலும் பெரிய யோக பலன்கள் நடக்காது. அதே சமயம் தசாநாதன் ஜனன ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு கோச்சாரத்திலும் பாதிக்கப்படும் போது மிக கடுமையான கெடுபலன்கள் நடக்கும். இன்றைய கோச்சார நிலை பார்த்திங்கன்னா எல்லா கிரகமுமே பார்த்திங்கன்னா மிகவும் பாபத்துவ நிலையில், எந்த கிரகமோட சுயத்தன்மையோடு எந்த கிரகமும் இல்லை. குருவோட ரிஷபத்தில் இருந்தாலும் அவர் கூட பகை வீட்டில் தான் இருக்கார், அவர் ஒன்றும் நட்பு வீட்டில் இல்லை. செவ்வாய் கடகத்தில் நேசமாக இருக்கார். கேது சனி புதனோட பார்வையில் கேது பரிணாமத்தில் இருக்கார். பரிணாமம் என்பதில்லை, கோச்சாரத்தில் இடங்கள் என்பதில்லை. மீனத்தில் பார்த்தீங்கன்னா 4-5 கிரகங்கள், சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு. இவற்றில் சூரியனை தவிர பெற்ற கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுவோட ஒரே டிகிரியில் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த அமைப்பில் ராகு திசை ராகு புத்தி, குரு திசை குரு புத்தி, ராகு திசை ராகு புத்தி, சனி திசை சனி புத்தி, புதன் திசை புதன் புத்தி, புதன் அந்தரம், சனி அந்தரம், ராகு அந்தரம் போன்றவர்கள் நடப்பவருக்கு நல்ல பலன்கள் கொஞ்சம் ஜனஜால ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் நன்றாக இருந்தாலும் நல்ல பலன்கள் நடக்காது. அதே போல் புதனை ராசிநாதனாக கொண்டவர்கள், சுக்கிரனை லக்னாதிபதியாக ராசிநாதனாக கொண்டவர்கள், புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள், சனியை லக்னாதிபதி ராசிநாதனாக கொண்டவர்கள் அனைவருக்குமே இப்பொழுது நல்ல பலன்கள் நடக்காது. ஏனென்று கேட்டால் கோச்சாரத்தில் அவர்கள் பாதிக்கப்படும் போது நல்ல பலன்கள். கோச்சாரம் எப்போ வேலை செய்யணும்னா தசாபுத்தியும் கோச்சாரத்தையும் கனெக்ட் பண்ணும்போது தான் அவருக்கு உண்டான பலன்கள் துல்லியமாக கிடைக்கும். உதாரணமாக சுக்கிரன் என்னதான் இன்றைக்கு யோக நிலையில் ஜாதகத்தில் இருந்தாலும் கோச்சாரத்தில் அவர் பாதிக்கப்பட்டுள்ளதால் சுக்கிர திசை புத்தி நடப்பவர்களுக்கு சற்று சாதகமற்ற பலன்களே நடக்கும். கோச்சார பலன்கள் கோச்சாரத்தில் கிரகங்கள் கெடும்போது, தசாபுத்தி அந்தரநாதர்கள் கெடும்போது முழுமையான யோக பலன்களை அனுபவிக்க முடியாது ஜாதகரால். இதிலும் தடை தாமதம் போன்ற விஷயங்கள் இருக்கும். மீனத்தில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள், அதாவது ராகுவோட 4 கிரகங்கள் மிங்கிலாக இருக்கு. இந்த அமைப்பு நல்ல அமைப்பு அல்ல. பெரும்பாலான அதாவது எல்லா விஷயங்களுக்கும் இந்த அமைப்பு நல்ல நிலையாக கூறப்படாது. ஏனென்று கேட்டால் சனியும் கெட்டுவிட்டார், புதனும் கெட்டுவிட்டார், சுக்கிரனும் கெட்டுவிட்டார் என்பதும் கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் பாவத்துவ நிலையில் இருக்கும்போது சூரியனும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 22 டிகிரி வந்ததுனால அவர் கொஞ்சம் விலகி இருக்கார், அவ்வளோதான். மற்றபடி எல்லா கிரகங்களும் ராகுவின் பிடியில் இருக்கிறார். கோச்சாருக்கு இன்னொரு இயற்கை சுபரான குரு பகவான் ரிஷபத்தில் இருந்தாலும் அவர் பகை வீட்டில் இருக்கிறார். என்னதான் பரிவர்த்தனையானாலும், அதாவது ராகுவுடன் இணைந்த கிரகங்கள் பரிவர்த்தனையானாலும் இழந்த வலுவை திரும்ப பெறாது. சூரியனுடன் இணைந்த கிரகங்கள் கூட பரிவர்த்தனையானால் இழந்த வலுவை திரும்ப பெறும். இன்னொரு ராஜ கிரகமான செவ்வாய் கடகத்தில் பரிபூர்ண நீச நிலையில் இருக்கிறார். இது போன்ற அமைப்புகளில் செவ்வாய் திசை விருச்சிக மேச லக்னங்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் யாருக்கும் இந்த தற்பொழுது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஜாதகர்களுக்கு நல்ல பலன்கள் நடந்து கொண்டு இருக்காது. ஜனகால ஜாதகத்தில் தசாபுத்தி யோக நிலையில் வலுத்திருப்பவர்களுக்கு மட்டுமே சாதகமற்ற பலன்கள் சற்று குறைந்து காணப்படும். அதுவும் யோக பலன்களாக நடக்காது. இது போன்ற அமைப்பு மிகவும், அதாவது கோச்சாரத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. கோச்சாரநாதனையும் கோச்சார கிரகத்தையும் தசாபுத்தியும் இணைக்க வேண்டும். உதாரணமாக தற்பொழுது ராகு திசை சனி திசை நடக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அந்த சனி ஜனகால ஜாதகத்தில் யோக நிலையில் இருந்தாலும் தற்பொழுது அந்த சனியால் நல்ல பலன்களை தர இயலாது. தசாபுத்தி அந்தரம் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ராகு சனி புதன் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடப்பவர்களுக்கு, இந்த 4 கிரகங்களை லக்னாதிபதி ராசிநாதனாக கொண்டவர்களுக்கு தற்பொழுது நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் எல்லாமே அங்கே பாபத்துவமாக இருக்கிறார்கள். இப்பொழுது சிசேரியன் நடக்கும்போது பிறக்கிற குழந்தை கூட அவ்வளோ யோக நிலையில் பிறக்காது. ஏனென்றால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 4-5 கிரகங்கள் பாபத்துவமாக இருக்கும் நிலையில் எந்த ஒரு நல்ல பலன்களும் பெரும்பாலும் எந்த ஒரு யோக ஜாதகத்திலும் பெரும்பாலும் யோக பலன்கள் நடக்காது. யோக தசாபுத்திகள் நடைபெறுவர்கள் கூட தற்பொழுது சிரமத்திற்குத்தான் ஆளாக பெரிய யோக பலன்களை அனுபவிக்க முடியாது. செவ்வாய் நீசமாகிறது, அது கூட பாவத்துவமான நீசம் என்பதே பாவத்துவ நிலைதான். செவ்வாயும் நீசம். செவ்வாய் திசை, ராகு திசை, சனி திசை, புதன் திசை, சுக்கிர திசை, 5 திசைகள்
5 புத்திகள் 5 அந்தரங்கள் இவை நினைப்பவர்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்களும் ஜனகால ஜாதகத்தில் அவர்கள் யோக நிலையில் இருந்தால் நடக்காது. ஜனகால ஜாதகத்தில் அவர் கெட்டிருந்தால் கெடுபலன்கள் சற்று கூடுதலாக இருக்கும். ஜனகால ஜாதகம் கோச்சாரம் கெடுமலை இருந்தாலும் கூடுதல் கெடுபலன்கள் நடக்கும். ஏதோ கோச்சாரமாக ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்க வேண்டும், ஜனகால ஜாதகமாக ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்கும்போது தான் இது போன்ற சிரமமான சூழ்நிலையை கடந்து வருவதற்கு ஜாதகருக்கு வாய்ப்பு இருக்கும். தசாநாதன் பாபத்துவமாக இருந்து புத்திநாதன் பாபத்துவமாக இருந்து கோச்சாரத்தில் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நான் சொன்ன மாதிரி ராகு திசை, சனி திசை, புதன் திசை, சுக்கிர திசை, செவ்வாய் திசை இவர்களுடைய அந்தரங்கள் இவர்களுடைய புத்திகள் நடப்பதற்கு பெரும்பாலும் யோக பலன்கள் நடக்காது. அப்படியும் மீறி யோக பலன்கள் நடந்தால் ஒரு சில அளவுக்கு தான் நடைபெறும். அதுவும் ஜாதகத்தில் அவர்கள் வலுவாக இருந்து தசாபுத்தி நடத்த வேண்டும் என்பது. எனவே எந்த ஒரு தசாபுத்திக்கு பலன் கூறும்போதும் தசாநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், புத்திநாதன் எப்படி இருக்கிறார், அந்தரநாதன் எப்படி இருக்கிறார் என்பதை கணக்கிட்டு பலன் கூறும்போது தான் பலன் துல்லியமாக நடக்கும். நன்றி, வணக்கம்.